ஸ்ரீ குருப்யோ நமஹ. மனிதனாக பிறந்த அனைவருக்கும் இருக்கக்கூடிய 16 சம்ஸ்காரங்கள் என்னென்ன? அதாவது சம்ஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது ஷோடஷ சம்ஸ்காராக அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது கர்ப்பாதானம். கர்ப்பாதானம் அப்படின்னாக்கா நமக்கு குழந்தைய வயத்துல முதல்ல ஒரு ஆண் பெண் சேர்ந்ததுக்கு அப்புறம் மந்திரவதா பகவானுடைய பிரார்த்தனையோட சேர்ந்து குழந்தை உருவாகணும் அப்படின்னு நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடிய விஷயம். முதல் விஷயம் கர்ப்பாதானம். அப்புறம் பும்சவனம். அந்த குழந்தை நல்லபடியா உள்ள வளரணும், எந்த அங்கஹீனமும் இல்லாம இருக்கணும். நம்மளுடைய பிரஜை, அதாவது என்னன்னாக்கா நம்மளுடைய வம்சம் அபிவிருத்தி ஆகணும். அடுத்தது சீமந்தோன்னயனம். அதாவது 7வது மாசம் அல்லது 8வது மாசத்துல பண்ணக்கூடிய விஷயம் இந்த சீமந்தோன்னயனம் அப்படிங்கிறது. இதுவும் அந்த குழந்தையும் அந்த தாயும் சேயும்னு தமிழ்ல சொல்லுவா. அப்படி அவ 2 பேரும் மண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய ஒரு கர்மா. அடுத்தது ஜாத கர்மா. ஜாத கர்மா அப்படிங்கிறது முதல்ல அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கும் அம்மாக்கும் இருக்கக்கூடிய தொடர்பான தொப்புள் கொடிய அறுத்து முதல்ல அந்த பந்தத்தை பிரிச்சு பூமிக்கு அந்த குழந்தைய தரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஜாத கர்மா. அப்புறம் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது, நாமகரணம். அந்த குழந்தைக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கறது. அடுத்தது நிஷ்கிரமணம். நிஷ்கிரமணம் அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த குழந்தை கர்ப்பவாசத்துல இருக்கு, அந்த கர்ப்பவாசத்துல இருந்து வெளியில வர்றது பூமிக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல வெளி உலகத்தை பார்க்கக்கூடியது. அதாவது வெளியில முதல்ல இந்த உலகத்துக்கு அந்த குழந்தைய காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் நிஷ்கிரமணம். ஃபர்ஸ்ட் அவுட்டிங் அப்படின்னு சொல்லலாம், பியாண்ட் த பவுண்டரிஸ் ஆஃப் த ஹோம். ஸோ முதல்ல நம்ம ஆத்துல இருந்து குழந்தைய வெளியில அழைச்சுங்கிறது, அதாவது கோவிலுக்கு போறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு. ஸோ அப்படி அதுக்கு பேர் நிஷ்கிரமணம். அப்புறம் அன்னப்பிராசனம். முதல்ல குழந்தைக்கு இத்தனை நாள் பால் தான் கொடுப்பா. அம்மாவனுடைய தாய்ப்பாலை குழந்தைக்கு கொடுப்பா. ஏன்னா அந்த பாலை ஜீரணம் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த சரீரத்துல சக்தி இருக்கும். ஓரளவுக்கு ரொம்ப கடினமான உணவுகளை ஜீரணம் பண்ணிக்கக்கூடிய சக்தி அந்த குழந்தைக்கு, அந்த இன்னர் ஆர்கன்ஸ் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது. ஸோ அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் அன்னப்பிராசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்மா. அதாவது முதல்ல குழந்தைக்கு அன்னத்தை கொடுக்கறது. அடுத்தது 1 வருஷ காலத்துல சூடா கர்மா, அதாவது கேசாந்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது சூடா கர்மான்னாக்கா அந்த கர்ப்ப காலத்துல இருந்த அந்த தலைமுடி, ஏன்னா சரீரத்துல எல்லாம் மாறிண்டே இருக்கும், அந்த ரோமம் அப்படிங்கிறது அந்த கர்ப்பத்துல இருந்து வந்தது அப்படியே இருக்கும். ஸோ அதெல்லாம் நிவர்த்தி பண்றது அப்படிங்கிறது முதல்ல அந்த தலைமுடியை கொடுக்கறதுங்கிறது குலதெய்வத்துக்கு கொடுக்கிற ஒரு வழக்கம் இருக்கு. அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா சூடா கர்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அதை ஒட்டி வரக்கூடிய அடுத்த விஷயம் கரணச்சேதனம். அது என்ன அப்படின்னாக்கா குழந்தைக்கு காது குத்துறது. சிலதெல்லாம் நம்ம சரீரத்துல ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த காது குத்துறது அப்படிங்கிறது ஒரு விதமா ஒரு அனுஷ்டானமா நமக்கு சொல்லப்படுறது. அடுத்தது அக்ஷராபியாசம். முதல்ல குழந்தைக்கு எழுதி பழக வைக்கிறது. முதல் அக்ஷரம், அக்ஷரானாம் அகாரோஸ்மின்னு பகவான் சொல்றார். அந்த மாதிரி முதல்ல இந்த தலைமுடி, அதாவது சூடா கர்மா, கர்ணச்சேதனம் இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அக்ஷராபியாசம்னு குழந்தைக்கு ஒரு கோவில்ல அழைச்சிட்டு போய் அரிசியில அக்ஷரத்தை எழுத வைப்பா. முதல்ல அகாரம், அக்ஷரானாம் அகாரோஸ்மின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்றார். எழுத்துக்களில் நான் அகாரமாக உள்ளேன். அப்படி அகாரம் அப்படிங்கிற அந்த எழுத்தை எழுத சொல்லுவா. அம்மா அப்படின்னு எழுத சொல்லுவா, இல்ல பிள்ளையார் சொல்லி போடுறது. இதெல்லாம் வித்யாரம்பம் அல்லது அக்ஷராபியாசம்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது உபநயன சம்ஸ்காரம். உபநயன சம்ஸ்காரம் அப்படிங்கிறது 7 வயசுல பண்ணக்கூடிய ஒரு விஷயம். உபநயனம் அப்படின்னு சொன்னா சமீபே, குரு சமீபே, ஆச்சாரிய சமீபே அப்படின்னு. இந்த யஜ்ஞோபவீதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா உபநீதஸ்ய வித்யார்த்தஸ்ய ஸ்ருதித சம்ஸ்காரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அதாவது வேதோக்தமான கர்மாக்களை பண்றதுக்கு நமக்கு அருகதை எப்ப வர்றது அப்படின்னா, இந்த உபநயனம், அந்த பூணல் போட்டுக்கிற சம்ஸ்காரம் எப்போ ஆறதோ அதுக்கப்புறம் தான் நமக்கு அது கிடைக்கிறது, அந்த அருகத்தை நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றான். ஸோ அந்த உபநயனம். இதுவே ஸ்திரீகளா இருந்தா அந்த சமயத்துல ரித்து சுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அவ அந்த ஏஜ் அட்டன் பண்றக்கூடிய அந்த ஒரு கர்மா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பெண் குழந்தையா இருந்தா இது பர்யந்தம் எல்லாம் ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பெண்களா இருந்தா அந்த குழந்தைக்கு ரித்து சுத்தி அப்படின்னு ஏற்படுறது. அந்த ஆண் குழந்தைகளுக்கு உபநயனம்னு ஆரம்பிக்கிறது, பெண் குழந்தைகளுக்கு அந்த வயசு வித்தியாசப்படும். பட் ஆனா அந்த உபநயன சம்ஸ்காரங்கிறது எப்படி ஒரு ஆணுக்கு ஒரு ஒரு டிசிப்ளின் இதுக்கப்புறம் இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோமோ, அந்த மாதிரி ரித்து சுத்திக்கு அப்புறம் அந்த குழந்தை ஒரு சில டிசிப்ளினை ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இப்படி வர்றது அந்த உபநயன சம்ஸ்காரத்துக்கு அப்புறம் வரக்கூடியது அப்படிங்கிறது. அடுத்தது வேதாரம்பம். நம்ம முன்னாடியே சொன்னா போல உபநயனம் அப்படிங்கிறதே வேதோக்தமான கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றதுக்கு தான். அதுக்கு முதல் விஷயமா நம்ம ஒரு குருகுலத்துல இருந்துட்டு ஒரு குருவுக்கு சேவை பண்ணிட்டு அந்த வேதத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது, அத்தியனம் பண்றது, சந்தியாவனாதி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இந்த வேதத்தை அத்தியனம் பண்றது, அது வேதாரம்பம். அப்புறம் அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு 17-18 வயசுக்குள்ள, அதாவது 16வது வயசுக்கு மேல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல. அப்போ அந்த சந்தர்ப்பத்துல சமாவர்த்தனம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது என்னன்னாக்கா அத்தியனம் பண்ணி முடிச்சுட்டோம். ஏன்னா ஒரு சின்ன வயசுல நமக்கு இந்த லோகம்னா என்னென்ன தெரியாத சமயத்துல நம்ம அம்மா அப்பாவை விட்டுட்டு ஒரு குருவை நாடி போயிடுறோம். அதுக்கப்புறம் திரும்பி நம்ம கிரகத்துக்கு வரோம். அது பர்யந்தம் நம்ம ஒரு குரு கிட்ட இருந்துட்டு நம்ம வாழ்க்கைன்னா என்ன, படிப்புன்னா என்ன, சம்ஸ்காரங்கள்னா என்ன, அனுஷ்டானங்கள்னா என்ன, பகவான்னா யாரு, படிப்புன்னா என்ன, இப்படி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது அந்த குருகுல வாச சந்தர்ப்பத்துல தான். அதுக்கப்புறம் நம்ம திரும்பி நம்மளுடைய கிரகத்துக்கு நம்மளுடைய அடுத்தடுத்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறது தான் அடுத்த கட்ட விஷயம். அதுக்கு பேரு சமாவர்த்தனம் அப்படின்னு பேரு. அந்த சமாவர்த்தனத்தை நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது விவாகம். இப்போ இத்தனை நாள் நம்ம ஒரு பிரம்மச்சரியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விரதத்துல இருந்தோம். அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தை பூர்த்தி பண்ணிட்டு அடுத்தது விவாகம் அப்படிங்கிற கர்மாவின் மூலியமாக கிரகஸ்த ஆசிரமத்துக்கு நம்ம உள்ள போறோம். அதாவது நமக்கு 4 ஆசிரமங்கள் சொல்லப்படுறது. அதுல முதல் ஆசிரமம் அப்படிங்கிறது பிரம்மச்சாரி, அப்புறம் கிரகஸ்தன், அப்புறம் வானப்பிரஸ்தன், அப்புறம் சந்நியாசி அப்படின்னு சொல்லப்படுறது. பிரம்மச்சாரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கோ, வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துபவன் எவனோ அவன் பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரதி, பிரம்மன்னா வேதம்னு அர்த்தம், வேத சொல்படி நடக்கக்கூடியவன் பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது நம்ம உபநயன சந்தர்ப்பத்துல நமக்கு பூணல் போடும்பொழுது சில மந்திரங்கள் நமக்கு சொல்றது வழக்கம் உண்டு. அதாவது பிக்ஷை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஆச்சாரியாதீனோபவ, நம்மளுடைய அன்னத்தினுடைய மகத்துவம் நமக்கு தெரியணும். ஆகாரத்தினுடைய மகத்துவம் என்னன்னு நமக்கு எப்ப தெரியும், நம்ம அதை சிரமப்பட்டு சம்பாத்தியம் பண்ணி அதை நம்ம சாப்பிடும் பொழுதுதான் அதனுடைய மகத்துவம் தெரியும் இல்லையா. சோ அதை பிக்ஷை எடுத்து சாப்பிடும் பொழுது தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால பிராமண தர்மத்துல அந்த பிராமண சமூகத்தை சேர்ந்த கிரகத்துல எல்லாம் போய் பவதி பிக்ஷாம் தேஹி அப்படிங்கக்கூடிய மந்திரத்தை சொல்லி அவ போடக்கூடிய அரிசியை வாங்கிட்டு பருப்போ அரிசியோ பழங்களோ காய்கறியோ வாங்கிட்டு அதை குரு கிட்ட காண்பிச்சு அதை பக்தி ஸ்ரத்தையோட சமர்ப்பணம் பண்ணி அதை பக்குவம் பண்ணி பகவானுடைய அனுகிரகம்னு அந்த நன்றியோட சாப்பிடக்கூடியது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அதை உபநயன சம்ஸ்காரத்துல சொல்றோம். இங்க பாருப்பா பிக்ஷை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு அப்பா சொல்றார். அதுக்கு பையன் சரிப்பா நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் மாசுஷுப்தாக, பகல் வேளையில் தூங்காதே அப்படின்னு அப்பா சொல்றார். சரிப்பா பகல் வேளையில நான் தூங்க மாட்டேன். அதாவது குரு எப்ப ஏந்துக்கிறாரோ அதுக்கு முன்னாடி ஏந்துன்றணும், குரு எப்ப சயனத்துக்கு போறாரோ அதுக்கு அப்புறம் நம்ம சயனிக்கணும் அப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. வித்யாபியாசம் அப்படிங்கிறது அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அப்புறம் ஆச்சாரியாதீனோ பவ, ஆச்சாரியர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆசிரியர்னு நம்ம தமிழ்ல சொல்றோம், அதை சம்ஸ்கிருதத்துல ஆச்சாரியன்னு சொல்றோம். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நன்னா தெரிஞ்சுண்டு அதை நம்ம கடைபிடிச்சு அதை நம்ம 4 பேருக்கு சொல்லி வைக்கும் பொழுது நம்ம ஆச்சாரியன் அப்படிங்கிற பதவியை அடையிறோம் இல்லையா. அப்படி அந்த ஆச்சாரியனுக்கு சிஷ்யனா இருந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்டுண்டு அவர் சொல்ற தர்மத்தை அனுசாரம் பண்ணி
நம்ம அதை ஆச்சரணம் பண்றோம் அப்படின்னா அவனுக்கு பேர் பிரம்மச்சாரி இல்லையா. அவர் என்ன சொல்லுவார்? வேதம் சொன்னதுதான் ஆச்சாரியன் சொல்லுவார். நம்ம அந்த வேதம் சொன்னதை செய்யக்கூடியவர் பிரம்மச்சாரி. சோ இப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஆச்சாரியாதீனோபவ அப்படின்னு அந்த உபநயன சம்ஸ்காரத்துல வர்றது. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னாக்கா, அந்த பிரம்மச்சரியம், அந்த ஒரு ஆசிரமம், அந்த டிசிப்ளினான அந்த வாழ்க்கை முறையிலிருந்து கொஞ்சம் வெளியில வந்து கிரகஸ்தாசிரமம் அப்படிங்கிறதுல நம்ம உள்ள வரோம். அந்த கிரகஸ்தாசிரமம் அப்படிங்கிறது என்னன்னா, தர்ம பிரஜா சம்பத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கல்பம் விவாகம் பண்ணிக்கிறதே எதுக்காக அப்படின்னாக்கா, இந்த வேதோக்த கர்மாக்களை நாம 2 பேரும் சேர்ந்து, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வேதம் என்ன சொல்லியிருக்கோ, சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதை கடைபிடிக்கலாம். அதன் மூலியமாக தர்மம் சொன்ன வழியில நம்மளுடைய காமத்தை ஆசிரியம் பண்ணி அதன் மூலியமாக தர்மமான தலைமுறையை உருவாக்கலாம். அந்த தலைமுறையையும் தர்மத்துல வாழ வைக்கலாம். தர்மத்தை சொல்லி தர்மத்தை நம்ம ஸ்தாபனம் பண்ணலாம். இதுதான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுனுடைய தாற்பயம். தான் வந்து தர்மமான முறையில விவாகம் பண்ணிட்டு, தர்மமான முறையில காமத்தை ஆசிரியம் பண்ணி, தர்மமான முறையில தலைமுறைகளை அடைஞ்சு, அதாவது குழந்தைகளை அடைஞ்சு, தர்மமான முறையில அவர்களை வளர்த்து தர்மத்தை காப்பாற்றணும். இதுதான் தாற்பயம். அப்படி அந்த விவாக தர்மத்தை ஆசிரியம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வானப்பிரஸ்தம். அதாவது நமக்கு குழந்தை அப்படிங்கிறது புத்திரன் இல்லையா, நம்மளுடைய புத்திரனுடைய குழந்தை, அதாவது நமக்கு பேரன் அப்படிங்கிறத நம்ம பார்த்த உடனே சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா, நம்மளுடைய பேரன் அல்லது பேத்தி இவாளை நம்ம பார்த்துட்டோம், அதாவது நம்ம குழந்தைகளுடைய குழந்தைகள் இவாளை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த கிரகஸ்தாசிரம வாழ்க்கையில இருந்து விலகி கொஞ்சம் வானப்பிரஸ்தம், அதாவது காட்டுக்குள்ள வசிக்கணும்னு சொல்லப்படுறது. அதாவது என்னன்னா, கொஞ்சம் இந்த சொந்த பந்தங்கள்லாம் விட்டு, இந்த விருப்பு வெறுப்பெல்லாம் விட்டுட்டு இயற்கையோட வாழணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அதுக்கு பேரு வானப்பிரஸ்தம்னு பேரு. அந்த வானப்பிரஸ்தத்தை ஆசிரியம் பண்ணி நமக்கு நல்ல ஞானம், நல்ல சகிப்புத்தன்மை எல்லாம் வரணும். ஏன்னா எடுத்த உடனே சன்னியாசத்துக்கு போயிட முடியாது. சோ குளிராகட்டும், வெயிலாகட்டும், மழையாகட்டும், பசியாகட்டும், தாகமாகட்டும், தூக்கமாகட்டும், இது எல்லாம் நமக்கு வந்து நம்ம நிறைய அதை அனுபவிச்சிருக்கோம். அது இல்லைன்னா நம்மளால தாங்க முடியாது. சோ இதெல்லாம் நமக்கு அந்த சகிப்புத்தன்மை வரணும். நமக்கு இதுல இருந்தெல்லாம் வந்து நமக்கு ஒரு பற்று விட்டு போகணுங்கிறதுனால வானப்பிரஸ்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வானப்பிரஸ்தத்துல இருக்கும் பொழுது நமக்கு இந்த பற்றெல்லாம் விட்டு போயிடும். அந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் நம்மளை விட்டு டிட்டாச் ஆயிடும். அப்போ நமக்கு பக்குவம் வந்துடும். எது இருந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும். சுகம் இருந்தாலும் சரி, துக்கம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு வாழ்க்கையும் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு தைரியம் வரும். வாழ்க்கையில ஒரு கான்பிடன்ஸ் வரும். இதுக்கப்புறம் ஆசிரம ஸ்வீகாரம். ஆசிரம ஸ்வீகாரம்ங்கிறது சந்நியாச ஆசிரம ஸ்வீகாரம். அதாவது சந்நியாச ஆசிரமம்னா என்ன அர்த்தம்? இது எல்லாத்திலிருந்தும் விடுபடுறது. வானப்பிரஸ்தம்னு சொல்றது கூட அந்த மனைவி, அந்த கணவன் மனைவியோட போகணும்னு சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு நீ எனக்கு நான் மட்டுமே அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல போகணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அவ 2 பேருமே ஒரு நிஷ்டையில இருந்து இந்த பற்றெல்லாம் துறக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதுல இருந்தும் விலகணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் தான் சன்னியாசம். அப்படி அந்த சன்னியாச ஆசிரமத்தை எடுத்துட்டு இந்த லோகத்துல இருக்கிற அனைத்து ஜீவராசிகளையும் நம்மளுடைய குடும்பமாக பார்க்கணும். எப்படி நமக்கு வசுதைவ குடும்பகம் அப்படின்னு சொன்னா போல, இந்த லோகத்துல இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் என்னுடைய குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி, அப்படி அனைத்து உயிரினங்கள்கிட்டையும் அந்த பகவானையே பார்க்கக்கூடிய தன்மை தான் சன்னியாசாசிரமம் இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு ஆசிரமத்தை நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்தியேஷ்டின்னு சொல்லப்படுறது. அந்தியேஷ்டி அப்படின்னாக்கா நம்மளுடைய மரணம் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு செய்யக்கூடிய காரியக்கிரமங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த 13 நாள் காரியம். ஏன்னா இந்த சரீரத்தை நம்ம எடுத்திருக்கோம், இந்த சரீரம் திரும்பி மேல போயாகணும். அதுக்கு பாபம் புண்ணியம்ங்கிற 2 விஷயம் இருக்கு. அந்த பாப புண்ணியத்துக்கு ஏற்றாற் போல திரும்பி பிறவியோ அல்லது பிறவாமையோ இது 2ம் வரும். ஆனா இப்ப அதெல்லாம் வந்து அடுத்தது நடக்கக்கூடியது. ஆனா இத்தனை நாள் வாழ்ந்ததுக்கு ஒரு சம்ஸ்காரம்னு இருக்கு இல்லையா. ஏன்னா நம்ம முதல்ல கர்ப்பாதானம், முதல்ல வயிற்றுல உருவாகிறதுக்கே நம்ம வந்து வேதோக்தமான கர்மால இருந்து ஆரம்பிச்சோம். அதே மாதிரி இந்த பூமி விட்டு வெளியில போகும்பொழுது, அந்த பிராணம் வெளியில போகும்பொழுது அதுக்கு 13 நாள் நம்ம வச்சுட்டு அதுக்கு உண்டான சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி அவளை முறைப்படி திரும்பி நம்ம அனுப்பிச்சு வைக்கிறது தான் அந்தியேஷ்டின்னு சொல்லப்படுறது. இப்படி 16 சம்ஸ்காரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு.